வணக்கம். போன பதிவில் அரச யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகத்தின் அமைப்பில் நடிகர் விஜயை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அரசாங்க யோகத்துக்கு 1, 6, 9, 10, 11 போன்ற பாவங்களையும் சூரியன், குரு, சனி, செவ்வாய் என்ற கோளையும் வச்சு தான் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் லக்ன பாவம் சுய கௌரவத்தையும், 6ஆம் பாவம் சத்துருக்களை எதிர்த்து ஜெயிக்கிறத பற்றியும் கடினமான உழைப்பை பற்றியும் சொல்லுது. 9ஆம் பாவம் தான் அரசாட்சி, கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்லுது. 10ஆம் பாவம் பெயர் மற்றும் புகழையும் தொழிலையும் பற்றி பேசுது. 11ஆம் பாவம் வெற்றி மற்றும் எண்ணங்கள் நிறைவேறுவதை பற்றி கூறுது. இந்த அடிப்படையில் இந்த பதிவு 2ல் தற்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஜாதகத்தை பற்றி நம்ம ஸ்டாலின் அவர்கள் சிம்ம லக்னம், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், 4ஆம் பாதம், லக்னாதிபதி சூரியன் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து லக்னத்தையே பார்க்குறது. இது ஒரு வலிமையான அமைப்புங்க. அசைக்க முடியாத நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் ஒரு கௌரவமான பிம்பத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். தலைமை பண்புக்கும் லக்ன பாவமே முதன்மையானது. ஸோ லக்ன பாவம் முதல்ல நல்லா இருக்குது. அடுத்து 6ஆம் பாவம் வெற்றி மற்றும் எதிரிகளை வீழ்த்துதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு 6ஆம் பாவத்தை தான் எடுத்துக்கணும். 6 கூடிய சனி 3ல் தன்னுடைய பாவத்துக்கு 10ல் இருக்கிறது நன்மை தான். தவிர 6ல் ராகு இருப்பதால் 6ல் ராகு அரியணை ஏறுவான் அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழியும் உண்டு. இதனால் கடுமையான போட்டிகளை எதிர்த்து முறியடித்து வெற்றி பெறும் சத்ரு சம்ஹார யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அடுத்து இப்போ நம்ம 9ஆம் பாவத்தை பார்ப்போம். 9 மற்றும் 10 2 பாவத்தையும் பார்த்தா கூட பாக்கியஸ்தானம், தர்ம கர்மாதிஸ்தானம்னு சொல்லுவோம். 8 கூடிய குரு 9ல் 10 கூடிய சுக்கரனோடு சேர்ந்து இருக்குது. இது தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு இணையான, ஆனால் தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லை, அதுக்கு ஈக்குவலான பலனை தரும். இந்த பலன் என்ன சொல்லுது? ஆட்சியை தக்க வைப்பதற்கும் அந்தஸ்தை உயர்த்தி வைப்பதற்கும் சாதகமாக இருக்குங்க. அடுத்து 11ஆம் பாவம் லாபம், வெற்றியை பற்றி கூறுது. 11ஆம் பாவாதிபதி புதன் 8ல் மறைந்தாலும் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்குது. இது கவனிக்கணும். இது என்ன பண்ணும்? மறைமுகமான வழிகளில் வெற்றியை ஈட்ட உதவும். அடுத்து கோள்களுடைய அமைப்பை பார்க்கலாம். சூரியன் 7ல் இருப்பதால் மக்களிடம் செல்வாக்கும் அதிகார பலமும் நீடிக்கும். குரு 9ல் அமர்ந்து லக்னத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற அடிப்படையில் மக்களின் ஆதரவையும் பெரியோர்களின் ஆசையும் பெற்றுத்தரும். சனி 6 கூடியவன் லக்னத்துக்கு 3ல் இருக்குது. இது உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கிறதுனால போராட்டத்துக்கு பின் வெற்றியை தரும். இதுவும் ஒரு நல்ல அமைப்புன்னு நம்ம சொல்லணும். அடுத்து செவ்வாய் 8ல் இருந்தாலும் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால நிர்வாகத்திறமையை குறிக்கிறது. 6ல் ராகு இருக்கிறதுனால எதிரிகளை தவிடு பொடியாக்கும் ஆற்றல் உண்டு பண்ணும். ராசியில் உள்ள சந்திரனை குரு பார்க்கறதுனால ஜாதகருக்கு நிலையான புகழை தரும். இது குரு சந்திர யோகம் கூட சொல்லலாம். 9ல் குரு இருப்பது பாக்கியஸ்தானம், பாக்கிய யோகத்தையும் கொடுத்துருங்க. இப்போ நடக்கிற தசை சனி தசையில் ராகு புக்தி ஜனவரி 2028 வரைக்கும். ராகு 6ஆம் பாவத்தை இயக்குது. சனி 6ல் இருந்தால் போட்டி, ராகு 6ல் இருந்தால் வெற்றி. இந்த காலகட்டம் கடுமையான சவால்களை கொடுத்தாலும் ராகுவின் பலத்தால் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியையும் அதிகாரத்தையும் தக்க வைத்து கொள்ளும் வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்குங்க. இதோடு சேர்ந்து கோச்சாரத்தையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. அடுத்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஜாதகத்தை பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவும் கமெண்ட்டும் எனக்கு உறுதுணையாக இருக்கணும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.